ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸில் வந்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து வி பட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைட்லேயும் கொக்கி பட்டி வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2.5 இன்ச்சு அகலம் இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற கிளாத்தோட நீளம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ண பக்கம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹைட் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம மடித்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினதை வந்துட்டு இந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக அப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு நம்ம மடக்கினதோடைய எட்ஜிலேயே வந்து நம்ம வந்து தையல் போடணும். நான் வந்து எட்ஜிலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க. நம்ம உள்பக்கமாக மடக்கி இருக்கிற கிளாத் வந்து வெளியே தெரியாத மாதிரி மடக்கி கரெக்டாக வந்து எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி எட்ஜிலேயே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து இந்த மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். நம்மளுக்கு கொக்கி பட்டி வைக்கிற கிளாத் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடத்துலையும் வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து அகலத்தில் மடிக்கிறோமோ அதே அளவே ஃபுல்லாக வர மாதிரி பார்த்து நீங்கள் மடித்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து கொக்கி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வி பட்டி தைக்கிற துணியோட பேக் சைடில் தான் நம்ம வந்து அந்த கிளாத்தை வைக்கிறோம். வச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரியே 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தைக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கிளாத் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு தான் மடித்து வச்சு வி ஷேப் அடிப்போம். மடிக்கிறப்ப வந்துட்டு மேலே வந்து இங்கே இந்த மாதிரி பிசுறு பக்கம் வரும். இந்த மாதிரி பிசுறு பக்கம் வராமல் நம்ம வந்து வி ஷேப் அடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுனா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம வி ஷேப் அடிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து பிசுறு இல்லாமல் தான் அடிக்கணும். அதனால் சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி இந்த கேப்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போடணும். வீடியோவில் தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆகிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு அந்த எட்ஜை வந்து நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, சின்னதாக பிசுறு தெரியாமல் மடித்ததை வந்து கரெக்டாக மடித்து வச்சுட்டு நம்ம வந்து எத்தனை ஹூக்ஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 ஹூக்ஸ் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை 6 ஹூக் வைக்கிறதுனால வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வி ஷேப் கொடுக்கலாம். நம்ம வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் போடணும். நம்ம வந்து சிங்கிள் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 ட்ரிப்பு போடுறப்பயே அந்த வி ஷேப்லாம் வந்துட்டு தையல் பிரிஞ்சுட்டு வந்துடும். இதே மாதிரி நான் மார்க் பண்ணினதெல்லாம் வி ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கரெக்டாக ஒரே அளவாக நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ட்ரிப்பு வி ஷேப் போடுறப்ப கரெக்டாக ஊசி இறக்கிட்டு திருப்புங்க. நம்ம கடைசீட்டில் வந்துட்டு மேலே வந்து கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டு ஹூக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கழுத்து பீஸ் வைக்காமல் அப்படியே திருப்பி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுறத மேலே கரெக்டாக வந்து எட்ஜ்லேயே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வி ஷேப் வந்து அடித்து முடிச்சாச்சு. அடித்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து கிளாத் வந்து ஈவனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 சைடு டாட்டு ஈவனாக வரணும். இந்த பட்டி ஜாயின் பண்ணின சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.